ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் கேட் பிளே ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க தி சர்ஃபர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க பையனோட தான் சொந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அங்க அவங்களோட பழைய ப்ராப்பர்ட்டி ஒன்னு சேலுக்கு வந்திருக்கும். அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு வராப்ல. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் போன் பண்ணி டைவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவங்க பையனை இவர் கூப்பிட்டுட்டு ஒரு பீச்சுக்கு போறாரு. அங்க சர்ஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா பையன் நான் வரல அப்படின்றான். அதையும் மீறி நம்மால் கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல அங்க இருக்க லோக்கல் பீப்புள் வந்து இங்க நீங்க வாழவும் கூடாது, இங்க சர்ஃப் பண்ணவும் கூடாது, இது எங்க லோக்கலுக்கு மட்டும்தான் அப்படின்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை வருது. அதையும் தாண்டி அந்த பையன் வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ அந்த வீட்டை எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரை அந்த வீடை வாங்க விடாம என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்றாங்க, அங்க சர்ஃபும் பண்ண விடாம என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்றாங்க, அவருக்கு மென்டலி எவ்வளவு டார்ச்சர் தராங்க. கடைசியில் அதெல்லாம் மீறி நம்ம ஹீரோ என்னதான் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பாட்டை சொல்லலாம். கண்டிப்பா ஒரு நீட்டான ஸ்டோரி பாட்டை எடுத்திருக்காங்க. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே நீட்டா எழுதிருக்காங்க. எல்லாரோடையும் மிங்கிலா வந்து படத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த நிலப்பரப்பே பாத்தீங்கன்னா பயங்கர வெயில்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நமக்கு இங்க ஃபீல் ஆகிற அளவு தத்ரூபமா கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க பண்ற மென்டல் பிரஷர்லயும் அங்க இருக்க ஹீட்லயும் அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச ரேஞ்சுக்கு போறாரு. அந்த இடத்துல எல்லாம் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பிச்சதுமே பிக்கப் ஆக ஆரம்பிக்குது படம். அதுல இருந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் எப்படி போகணுமோ அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.